வணக்கம் சகோஸ் ஃபேட் டூ ஃபிட் எக்ஸாம் பிலிப் சேலஞ்சில இன்னைக்கு நாள் 2 இந்த அருமையான நாள்ல உங்கள சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதோட அதிகாலை 4 மணிக்கு கரெக்ட்டா எந்திரிச்சு என் உடைமைகள எடுத்து வச்சு என் தனிப்பட்ட வேலைகள முடிக்க கிளம்பிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் மைண்டுக்கு தேவையான புத்துணர்ச்சியும், உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சியும் ஏத்துறதுக்கு ஒரு ப்ளூ டீயும், ஒரு விபூதியும் போட்டு அடிச்சாச்சு. அதே சூட்டோட நம்ம ஃபர்ஸ்ட் டே செக்ஷன ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மாரி ஒரு ஆல் ரவுண்டர் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் நண்பர் முருகர பார்த்து பல நிறை குறைகள சொல்லி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கிளம்பிட்டேன். பல மணி நேர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஒப்பீனியன் எல்லாம் மெயில் அனுப்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு நல்ல மெயில அனுப்பிவிடு முருகான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம 2வது ஸ்டடி செக்ஷன்லயே காலை உணவான ஓரிரவில் ஊறவைக்கப்பட்ட ஓட்ஸ் மற்றும் அதன் மூலப்பொருட்களுடன் கூடிய மாதுளையும் ஒரு இறக்கியாச்சு. செகண்ட் ஸ்டடி செக்ஷன் முடிஞ்ச உடனே மதிய உணவுக்கு தேவையான சிறிதளவு சாதம் மற்றும் குருமா மற்றும் லோ ஃபேட் பன்னீர் மற்றும் பீன்ஸ்களை ஆகியவற்றை எல்லாத்தையும் வயித்துல போட்டு இறக்கியாச்சு. இறக்குனதுக்கு அப்புறம் ப்ரீ ஒர்க் ஒரு கருப்பு காப்பிய ஒரு கல்பா ஒரு அடி அடி வச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் தற்காப்புக்கு தேவையான பல வார்ம் அப்கள பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மெயின் மார நல்லா தூக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு வெயிட்ட போட்டு நல்லா அடி அடி நடிச்சு நவுத்தியாச்சு. அதே கையோட நம்ம நடுமாரையும் ஒரு ஒரு போடு போட்டதுக்கு அப்புறம் பெப்ளைல இறங்கியாச்சு. பெப்ளை முடிச்சதுக்கு அப்புறம் ஹை டூ லோன்னு வச்சு 3 வேரியேஷன்ல 2 செட்ன்னு போட்டு செஸ்ட் ஒர்க் அவுட்ட முடிச்சுக்கிட்டேன். முடிச்ச கையோட ட்ரைசெப்ஸையும் ஒரு கை பாத்துரலான்ட்டு ட்ரைசெப்ஸ் ரோப் எக்ஸ்டென்ஷன், ரோப் புஷ் டவுன் அதுக்கப்புறம் ட்ரைசெப்ஸ் தம்பிள்ஸ் ஸ்கல் கிரஷன்னு போட்டு முடிச்சாச்சு. ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கார்டியோல ஒரு 15 மினிட்ஸ் இன்க்ளைன் வாக்கிங் பண்ணிட்டு இதோட நம்ம ஜிம் செக்ஷன முடிச்சுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்க்கு லோ ஃபேட் பன்னீர் மற்றும் வேர்க்கடலை சிறிதளவு எடுத்து வாயில போட்டு அமுக்கியாச்சு. லாஸ்ட் ஸ்டடி செக்ஷன் அந்த அளவுக்கு நம்ம மைண்ட போட்டு பர்டன் பண்ணிக்காம அதுவரையும் படிச்சதையுமே ஈஸியா ரிமைண்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அந்த ஸ்டடி செக்ஷன் அதோட நான் முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அன்றைய நாளோட இரவு உணவான சோயா சங்க்ஸ் மற்றும் வீட் பிரெட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்றைய நாளோட கேலரிஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட இந்த நாள் ஒரு இனிய நாளாவே முடிஞ்சது. உங்களுக்கு அப்படியே இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல சந்திக்கிறேன் கைஸ். பாய்.